மாலை நேரத்திலே வந்திருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலில் ஃபைனான்சியராக வந்தார். பிறகு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தார். பிறகு இப்போ தயாரிப்பாளராக வந்திருக்கிறார். தயாரிப்பாளராக வர்றதுக்கே பாவம் பண்ணணும். இதுதான் என்னுடைய கருத்து. பல மேடைகள் நான் சொல்லியிருக்கேன், தயாரிப்பாளர்களே பாவம் பண்ணவங்க. ஆனால் இந்த விழா மேடையில் ஒரு தயாரிப்பாளரே முதல்ல வரவேற்பை கொடுத்துருக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா நிறைய மேடையில் தயாரிப்பாளர் எங்கே இருக்காங்கன்றதே நான் கேட்பேன். தயாரிப்பாளர் பின்னாடி சீட்டில் தான் எங்கன்னா உட்காந்துன்னு இருக்கிறார். ஆனால் இந்த மேடையில் அவர் வரவேற்பு கொடுத்தது உண்மையாக வரவேற்கத்தக்கது. இந்த படம் மாபெரும் வெற்றியடை எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம், நன்றி. நான் பேசினேன், விசால் பேசிட்டாரு. நல்ல டேட்டு ரிலீஸ் 25. ஆக்சுவலி நான் தான் அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சேன். அந்த படம் முடியல. நல்ல ஹாலிடேஸ். ஒரு மினிமம் கேரண்டி. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹியூமராக இருக்குது. ஒரு எழில் ஒரு வாட்டி நான் சந்திச்சிருக்கேன். ஒரு வாட்டி கதை சொல்லியிருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். அன்புச்செழியன் எனக்கு முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டராக கோவில், கில்லி 2 படங்கள் என் படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சிவகாசி பண்ணார். ஸோ இன்றைக்கி ஃபைனான்சராக இல்லாமல், டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல், ப்ரொடியூசராக முதல் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாரு. நல்ல டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாரு. நல்லா செலக்ட் பண்ணி மினிமம் கேரண்டியில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாரு. டெஃபினட்டாக இந்த கேப்பில், இந்த ஹாலிடேஸில் படம் நல்லா வெற்றி அடையணும் வேண்டிக்கிறேன். அன்புச்செழியன் சார் ஆக்சுவலாக எனக்கு ஒரு 1 இயர் முன்னாடி நண்பர் குமார்ன்ற மூலமாக தெரியும். அப்போ வருத்தப்படாத வாலிப சங்கம் சார் வச்சுருந்தாங்க. அப்போது எனக்கு செங்கல்பட்டு ஏரியா நீங்கள் பண்ணுங்கள், இது ரொம்ப லாபகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டே படம் கொடுத்தாங்க. ஸோ அந்த படம் வாங்கி விநியோகஸ்தங்கம் பண்ணோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் ஏர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஒரு வருஷம் நிறையா சினிமா பற்றி சார்கிட்ட பேசியிருக்கேன். சாரும் என்கிட்ட நிறையா பேசியிருக்காங்க. பட் படங்கள் எதுவுமே பண்ணலை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி இந்த படம் அதை விட டபுள் மடங்காக வந்திருக்கு, நீங்கள் கட்டாயம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வைப்ரேஷன் அன்னைக்கு பார்த்ததுக்கு அதே மாதிரி இன்னைக்கும் இருந்தது. ஸோ இது கட்டாயம் ஜெயிக்கும்ன்ற மாதிரியான ஒரு சின்ன உள்ளுணர்வு. படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் சார் மாதிரி ஆளுங்க புதுசாக படம் எடுத்து இன்னும் இதில் பப்ளிசிட்டியிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் இது மேலே மென்மேலும் இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்களாகவும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கணும். அதில் எங்களுடைய சப்போர்ட்டும் கட்டாயம் இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் தான் சொல்லணும். எழில் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அந்த ப்ரொடியூசருக்கு, விக்ரம் பிரபுக்கு, எல்லாத்துக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் டெக்னிக்கலாக சொல்லணும்னா டிராகன் கேமராவில் பண்ணியிருக்கோம். அதான் ஸ்பெஷல். அண்ட் மோரோவர் காமெடி படம் பண்ணுறதுனால இந்த படம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். விக்ரம் பிரபு சார் தான் கேட்டுகிட்டே இருப்பார், டிஐ முடிஞ்சுதான்னு. போயிட்டுருக்கு சார், முடிஞ்சிடும். நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. யூஸ்வலாக நேஷ்னல் அவார்டு வாங்கினா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. கஷ்டப்படுறது நான் மட்டும்தான். ஏன்னா அவார்டு வாங்கினதுக்கப்புறம் கமர்ஷியல்ஸ் படமே யாரும் கொடுக்க மாட்டுறாங்க, ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே என்ன சொல்கிறாங்க, நான் மைண்டில் வச்சுருக்கேன் வேறு மாதிரி, இந்த படம் இல்லை வேற ஒரு படம் மனக்குள்ளே தரேன்றாங்க. ஏன்னா நேஷ்னல் அவார்டு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்நீச்சல்லேருந்தோ இல்லை எங்கேயுமே எப்போதும் காஞ்சனா ஒர்க் பண்ணேன். ஆஃப்டருக்கு அப்புறம் யாருமே இல்லை. எழில் சாரே ரொம்ப பயந்தார் கிட்ட வர்றதுக்கு. அவர் ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணுவார் என்னிட்டு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சாருக்கு. ஏன்னா ரியாக்ஷன் சொன்னார், 2-3 வாட்டி யோசிப்பார். அதுக்கப்புறம் செட் ஆகிட்டு ஓகே நீ பண்ணுன்னு கொடுத்தாரு. அது மாதிரி எழில் சாரை சொல்லணும்னா, யூஸ்வலாக படம் எடுத்துகிட்டு எடிட்டில் வச்சுட்டு நிறையா சஜஷன்ஸ் இருக்கும், நிறையா சரியாக வராமல் இருக்கும். ஆனால் அதை என்ன மேனேஜ் பண்ணலான்னு தான் பார்ப்போம். எழில் சார் அந்த மாதிரி இல்லாமல் அதை எடுத்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா டைம் எடுத்து தேட்டரில் போட்டு பார்த்துட்டு, சினிமாவில் இல்லாமல் ஒரு ஆள் கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கார், அவங்க கேட்குற சஜஷன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ரீஷூட் பண்ணி இன்னும் திருப்பி பார்த்தாரு. அது மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் பார்த்தாரு, ஒரு 3 போர்ஷன் வரும். அதை பார்த்துட்டு பார்க்கக்குள்ள அவருக்கு ஒன்று சின்ன தோணுச்சு, என்னென்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் செகண்ட் போர்ஷன் மிங்கிள் ஆனால் நல்லா இருக்கும்னு யோசிக்காமல் திருப்பி அதை ரீஷூட் பண்ணார்.
கூட நானும் எடிட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் இல்லை ஷூட் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. படமும் நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறமாவது எனக்கு கமர்ஷியல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். அப்புறம் விக்ரம் பிரபு சாரை சொல்லணும். எடிட்டில் பார்த்தாரு, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து நிறைய டவுட், கரெக்டாக வந்திருக்கான்னு திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. என்னென்னா இந்த படத்தில் ஹீரோவாக யூஸ்வலாக இல்லாமல் ஒரு எப்பயுமே ஹீரோ இருப்பாங்க, அவங்க கூட ஒரு காமெடி பண்ண ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அப்போ இந்த படத்தில் என்னென்னா அந்த காமெடி பண்ணுறவரை ஹீரோயினை லவ் பண்ணுறதோட அவரை மாட்டி விட்டுட்டு காமெடி பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமாக கிளைமேக்ஸில் கூட அந்த மாதிரி இருக்கும். ஹீரோ இமேஜெல்லாம் விட்டுட்டு சார் அதை என்டர்டைன்மெண்ட்டாக எப்படி பண்ணணும், அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுன்றதை பார்த்துட்டு நிறைய பண்ணியிருக்காரு. விக்ரம் சார்கிட்ட அப்பயே சொன்னேன் நல்லா இருக்குன்னு, இப்பயும் திருப்பி சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு சார். எனக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் சார். தேங்க்ஸ் சார்.